Hi, இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறது cockroach பத்தி. So cockroach சாதாரணமா brown or black body தான் இருக்கும். இது class insectல வரும், phylum arthropodaவை சேர்ந்து இருக்கும். இது என்னென்ன கலர்ஸ்ல எல்லாம் சாதாரணமா பார்க்கலாம் அப்படின்னா அது முக்கியமா டிராபிக் ரீஜன்ஸ்ல பிரைட் எல்லோ கலர்ல இருக்கலாம், ரெட் இருக்கலாம், கிரீன் இருக்கலாம். ஸோ இந்த கலர்ல எல்லாம் இருக்கலாம். உங்களுக்கே தெரியும் டிராபிக் ஏரியால சீசன்ஸ் வித்தியாசமான சீசன்ஸ் பார்க்கலாம். அதனால இந்த ஏரியால நிறைய விதமான டைப்ஸ் பார்க்கலாம், டைப்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் பார்க்கலாம். அதான் காக்ரோச்சஸ் பார்க்கலாம். ரைட், இதோட லென்த் எவ்வளோ வருது? அதாவது அப்ராக்சிமேட்லி 1/4 of an inch and up to 3 inches வரைக்கும் இருக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இது சென்டிமீட்டர்ஸில் 0.6 to 7.6 வரையும் இருக்கும். ஸோ இங்கே ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது லாங் ஆன்டினா இருக்குது, லெக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ஃப்ளாட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட், அடுத்த நாக்டர்னல் ஆம்னியோர்ஸ்னால் நைட் டைமில் தான் இதை பார்க்கலாம். அதே மாதிரி இது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே ஆக்சுவலாக சாப்பிடும். தட் இஸ் கால்ட் அஸ் ஆம்னிவோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது டேம் பிளேசஸ். ரைட்டுங்களா? அந்த டேம் பிளேசஸில் இருக்கும். அதாவது இந்த குப்பை இது மாதிரி ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரியாலலாம் இது இருக்கும். அதே மாதிரி ரெசிடென்ட் ஏரியாஸில் பார்க்கலாம். அதே மாதிரி இது டிசீஸ் காஸ் பண்ணும். அண்ட் இட் இஸ் அ வெக்டார் ஃபார் செவரல் டிசீஸ். நிறைய டிசீஸஸ்க்கு வெக்டரா ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா நம்ம பார்க்க போகிற மார்ஃபாலஜி. இப்போ மார்ஃபாலஜியில் என்ன இருக்குதுன்னா, மார்ஃபாலஜியில் இங்கே மொதல் கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னா, பயாலஜிக்கல் நேம் ஆஃப் காக்ரோச் என்னது? பெரிப்ளான்டா அமெரிக்கானா? இந்த காக்ரோச்சோட லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பெரிப்ளான்டா அமெரிக்கானாவோடது அபவுட் எவ்வளோ இருக்கு? 3.4 சென்டிமீட்டர் டு 5.3 சென்டிமீட்டர் வரைக்கும் இது இருக்கும். ரைட், அடுத்தது இப்போ இங்கே நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அந்த பார்ட்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட்டு, கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் வில் பி ப்ரெசன்ட் ஹியர். ஸோ கைட்டினால் எக்ஸோஸ்கெலிட்டன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் எக்ஸோஸ்கெலிட்டன் ஹார்ட் பிளேட்ஸால் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ஹார்ட் பிளேட்ஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஸ்க்ளீரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ளீரைட்ஸு டார்சலி அண்ட் வென்ட்ரலி. ஓகேங்களா? டார்சல்னா பின்பக்கம், வென்ட்ரல்னா முன்பக்கம். ரைட், ஸோ நம்ம இந்த டயக்ராமில் பார்க்குறது என்னென்னா, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இட் இஸ் கால்ட் ஆஸ் டார்சல் ரீஜன். ரைட்டுங்களா? அதே மாதிரி அதுக்கு முன்பக்கம் இருக்கிற பேர் வென்ட்ரல் ரீஜன். ஸோ இங்கே இந்த ஸ்க்ளெரைட்ஸ் ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க. டார்சலி டெர்கைட்ஸ் அண்ட் வென்ட்ரலி ஸ்டெர்னைட்ஸ். ஸோ இது ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ ஸ்க்ளெரைட்ஸ் ஆக்சுவலாக டார்சலி என்ன பேர் அண்ட் வென்ட்ரலி என்ன பேர் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இந்த டெர்கைட்ஸும் ஸ்டெர்னைட்ஸும் ஜாயின் ஆகிருக்கு. எப்படி ஜாயின் ஆகிருக்கு அப்படின்னா, இட் இஸ் பை ஃப்ளெக்சிபிள் அண்ட் தின் ஆர்டிகுலர் மெம்பரேன். அந்த மெம்பரேன் பேர் என்னது? ஆர்த்ரோடியல் மெம்பரேன். ஸோ ஆர்த்ரோடியல் மெம்பரேன் வச்சு என்ன ஜாயின் ஆகிருக்கு? டெர்கைட்ஸும் ஸ்டெர்னைட்ஸும் ரெண்டுமே ஜாயின் ஆகிருக்கு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி காக்ரோச். ரைட், இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிறது ஹெட்டு, இங்கே இருக்கிறது we have the புரோட்டோனம் அப்படிங்கிறது. ரைட், நெக்ஸ்ட் we have the thorax region. ஓகே, இதுதான் டோட்டலாக சொல்லுவாங்க ஹெட். ரைட், ஸோ அட் புரோட்டோனம் thorax சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக we have the abdomen region. ஸோ செக்மெண்ட்ஸால் ஆக்சுவலாக பிரிக்கப்பட்டிருக்கு. நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். ரைட், இப்போதைக்கு நம்மளுக்கு என்னென்னாக்கா ஹெட் இருக்குது. ரைட்டுங்களா? மேலே இருக்கிறது ஆக்சுவலாக இங்கே ஒரு விங்ஸ், இங்கே ஒரு விங்ஸ். ரைட்டா? இது ஹைண்ட் விங்ஸ் சொல்கிறாங்க. இந்த விங் என்னென்னா டெக்மேனா. ஓகேங்களா? இது பேர் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க? டெக்மேனா. அண்ட் திஸ் இஸ், ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். ஸோ காக்ரோச்சோட ஸ்ட்ரக்சர் இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு. ஸோ மேலே இருக்க ஹெட் ரீஜன் இருக்குது. அடுத்ததாக நம்மளுக்கு இங்கே விங்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஒப்பேக் இன் நேச்சர் அண்ட் ஆல்சோ லெதரி இன் அப்பியரன்ஸ். ஸோ இதோட ஃபங்க்ஷன் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் வில் பி கவரிங் தி
ஹைண்ட் விங் ரைட்டுங்களா. இதுதான் வந்து முக்கியமாக வந்து ஹைண்ட் விங் தான் என்ன பண்ண போகுதுன்னா இட் இஸ் ஃபார் ஃப்ளைட். ஆனால் இது வந்து என்ன பண்ண போகுது இட் இஸ் நாட் ஃபார் ஃப்ளைட், இட் இஸ் டு இந்த டெக்மினா வந்து என்ன பண்ண போகுதுன்னா வந்து திஸ் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் என்னது ஃபோர் விங்னு கூட சொல்லலாம். ஃபோர் விங் ரைட். இந்த ஃபோர் விங் என்ன பண்ண போகுதுன்னா வந்து இந்த ஹைண்ட் விங்கை வந்து கவர் பண்ணுது ரைட். ஸோ வேறு என்ன தொராக்ஸ் ரீஜனில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து மீசோ தொராக்ஸ்ன்னு இருக்குது, அப்புறமா மெட்டா தொராக்ஸ் அப்படின்னு இருக்குது. அண்ட் இங்கே வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இங்கே மீசோ தொராசிக் லெக், ஏன்னா மீசோ தொராக்ஸ்லேருந்து தான் இந்த லெக் வருது. ஸோ அதனால் மீசோ தொராசிக் லெக்குன்னு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வி ஹாவ் மெட்டா தொராக்ஸ், மெட்டா தொராக்ஸ்லேருந்து ஒரு லெக் வருது, அதனால் இது மெட்டா தொராசிக் லெக் அப்படிங்கிறாங்க. மொத்தம் வந்து 3 பேர் இருக்குது. இன்னொன்று வந்து ப்ரோதொராக்ஸ் புரோட்டோனம் ரைட்டா, புரோட்டோனம்லேருந்து வரதுனால இது வந்து ப்ரோதொராக்ஸ் லெக். ஸோ 3 பேர்ஸ் வந்து இருக்குது லெக்ஸு. சரி, அடுத்ததாக வந்து அனல் சர்சே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து கீழே வந்து ஆக்சுவலாக இருக்கும், லாஸ்ட் போர்ஷனில் வந்து இருக்குது ரைட். அடுத்த இங்கே வந்து காம்பவுண்ட் ஐஸ் வில் பி ப்ரெசன்ட் ரைட்டுங்களா. அண்ட் ஃபிலிபார்ம் ஆன்டினா, ஃபிலிபார்ம் ஆன்டினா வந்து இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெட் ரீஜன். ஹெட் ரீஜனில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரையாங்குலராக வந்து இருக்கும் ரைட்டாக, ட்ரையாங்குலராக இருக்கும். அதே மாதிரி இட் இஸ் ஆக்சுவலி ரைட் ஆங்கிள். ஸோ இப்போ இது ஆர்கானிசம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் வந்து ரைட் ஆங்கிளில் தான் இருக்கும் with the longitudinal axis. லாங்கினா இதுதான் longitudinal axis, அதில் வந்து இது ஹெட் வந்து ரைட் ஆங்கிளில் இருக்கும். அதே மாதிரி இங்கே மொத்தம் வந்து 6 செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபியூஷன் ஆஃப் 6 செக்மெண்ட்ஸ் சேர்த்து தான் வந்து என்னென்னா வந்து ஹெட் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஃப்ளெக்சிபிள் நெக் ரைட்டா. சாதாரணமாக நல்லாவே வந்தாச்சும் மூவ் ஆகும், அதாவது இன் ஆல் டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகும். இந்த ஹெட் ரீஜனில் நம்மளுக்கு பார்க்க போகிறது ஒரு ஆன்டினா இருக்க போது. அந்த ஆன்டினா எங்கே இருக்குன்னா ஒரு மெம்பரேனஸ் சாக்கெட் இருக்குது, அதாவது கண்ணுக்கு முன்பக்கத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சாக்கெட் இருக்கும். அந்த சாக்கெட்லேருந்து தான் வந்து என்ன வரப்போகுது ஆன்டினா வரப்போகுது. இந்த ஆன்டினாவோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சென்சரி ரிசெப்டார்ஸ் இருக்கும். சென்சரி ரிசெப்டார்ஸ் எதுக்கு, அதாவது ஹெல்பிங் இன் மானிட்டரிங் தி என்வரான்மெண்ட். ஸோ என்வரான்மெண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து உள்ளதை சென்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஆன்டினா வந்து ஹெல்ப் பண்ண போகுது ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மவுத் ரீஜன். ஸோ மவுத் ரீஜனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இட் வில் பி கன்சிஸ்டிங் ஆஃப் அப்பர் லிப், pair of mandibles, pair of maxilla and labium. ஓகே, இதை நம்ம இது பார்ப்போம். ஸோ இங்கே இந்த டயக்ராமில் பார்க்கலாம். அதாவது இது வந்து அப்பர் லிப் லேப்ரம் அப்படிங்கிறது. அடுத்ததாக லோவர் லிப் லேபியம். இதெல்லாம் கேள்வி கேட்கலாம். அப்பர் லிப்பு பேர் என்னது, லோவர் லிப்பு பேர் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி இட் வில் பி கன்சிஸ்டிங் ஆஃப் மேண்டிபிள்ஸ் அண்ட் மேக்ஸிலா ரைட். அப்போ ஹைப்போதராக்ஸ்னா என்ன, ஹைப்போஃபேரிங்ஸ்னா என்னது, ஹைப்போஃபேரிங்ஸ்னா இட் இஸ் நத்திங் பட் டங் அப்படிங்கிறது ரைட். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமாக. ஸோ இதுதான் வந்து இந்த மேண்டிபிள் தான் என்ன இதுக்கு சொல்லியிருக்காங்க இங்கே இன்செஷன் ரீஜன், அதாவது கிரைண்டிங் ரீஜன். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பைட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது ரைட். இப்போ இதுதான் நம்ம சொன்னது வந்து இங்கே என்னென்னா அந்த ஆன்டினாவோட சாக்கெட்டு இதுதான் ரைட்டுங்களா. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக ஆசலஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதேமாதிரி காம்பவுண்ட். இப்போ காம்பவுண்ட் ஐனா என்ன அர்த்தம்னா ஒரு ஐயும் இன்னொரு ஐயும் வந்து ஆக்சுவலாக இண்டிபெண்ட்டாக தான் மூவ் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ இது இந்த டேரக்ஷனில் பார்த்துச்சுதுன்னா இந்த டேரக்ஷனில் இது வந்து இது பார்க்கலாம் ரைட்டா. ஸோ இதுக்கும் இந்த ஐக்கும் வந்து ஆக்சுவலாக வந்து அப்படியே வந்து டேரெக்டாக நம்ம இப்போ நம்ம மனுஷங்களை பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்த பக்கம் இப்படி கண் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரே சைடில் தான் 2 கண்ணுமே ஒரே நேரத்தில் பார்க்கும். பட் இங்கே அப்படி கிடையாது, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி வேணால் பார்க்கும். இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதான் வந்து இட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அ காம்பவுண்ட் ஐ. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற தொராக்ஸ் ரீஜன். தொராக்ஸ் ரீஜனில் வந்து என்னென்ன இருக்குது, ஸோ ஒன்று ப்ரோ தொராக்ஸுங்கிறாங்க, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து மீசோ தொராக்ஸ், தென் வி ஹாவ் மெட்டா தொராக்ஸ். ஸோ 3 தொராக்ஸ் ரீஜன் இருக்குது. இந்த 3லேருந்துமே வந்து லெக்ஸு வரும். ஸோ ஒவ்வொரு லெக்கும் இது ஃபஸ்ட்டு இது பேர் ப்ரோ தொராசிக் லெக், அடுத்ததாக வந்து மீசோ தொராசிக் லெக், அப்புறமா மெட்டா தொராசிக் லெக். ஸோ 3 லெக்ஸ் வந்து ஆக்சுவலாக வரும். ஸோ 3 பேர்ஸ் ரைட். 2 சைட்லேயுமே வந்து லெக்ஸு
ப்ரெசண்ட்டாக இருக்கும். ரைட், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ விங்ஸ் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன தெரியுது? ஸோ விங்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இட் வில் பி கன்சிஸ்டிங் ஆஃப் 2 டைப்ஸ். அதாவது வந்து ஒன்று 4 விங்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து வி ஹாவ் ஹைண்ட் விங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 விங் அப்படிங்கிறது வந்து எங்கே எந்த பார்ட்டில் வந்து அட்டாச் ஆகியிருக்கு? மீசோதொராக்ஸில் அட்டாச் ஆகியிருக்கு. இது வந்து லெதரியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒப்பேக்காக இருக்கும். அண்ட் இட் இஸ் கோயிங் டு கவர் தி ஹைண்ட் விங். கீழே இருக்க ஹைண்ட் விங்கை வந்து கவர் பண்ண போது இது ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த ஹைண்ட் விங் எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பெரண்டாக இருக்கும், மெம்பரேனஸாக இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் என்ன பண்ண போது ஃப்ளைட். ஸோ இங்கே என்ன கேள்வி கேட்கலாம்னா ஃப்ளைட்டுக்கு வந்து எது யூஸ் பண்ணலான்னு கேட்கலாம். அதே மாதிரி 4 விங் அதுக்கப்புறமா வந்து ஹைண்ட் விங் எங்கெங்கே அட்டாச் ஆகியிருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம இந்த டயக்ராம்லேயே வந்து பார்க்கும்போதே தெரியுது, அதாவது எங்கெங்கே அட்டாச் ஆகிருக்குன்னு. ஸோ மெட்டாதொராக்ஸில் ஒரு விங் அட்டாச் ஆகிருக்கு அண்ட் ஆல்சோ அனதர் இஸ் கால்ட் அஸ் மீசோதொராக்ஸ். ரைட்டா? மீசோதொராக்ஸ்லாம் வந்து இன்னொன்று வந்து அட்டாச் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அப்டாமன். அப்டாமனில் நம்மளுக்கு என்ன தெரியுது? அப்டாமனில் போத் மேல்ஸ் ஃபீமேல்ஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து எவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்குது? டோட்டலாக வந்து 10 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 10 செக்மெண்ட்ஸில் அதுவும் வந்து நம்மளுக்கு இன் ஃபீமேல்ஸில் 7th ஸ்டெர்னம் வந்து எப்படி இருக்குது? போட் ஷேப்டாக வந்து இருக்கும். அண்ட் டுகெதர் வித் 8th and 9th சேர்த்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஸ்டெர்னா 8th and 9th ஸ்டெர்னாவும் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் அ broad or genital pouch. Right? So which whose anterior part contains a female. ஓகே, இது நம்ம பார்க்குறது வந்து ஆக்சுவலாக ஃபீமேல். சரி, அதனால் கண்டெயின்ஸ் ஃபீமேல் கோனோபோர் இருக்குது, அப்புறமா ஸ்பெர்மாத்திக்கல் போர் இருக்குது, அப்புறம் கொலாட்டல் போல் கிளான்ஸ்ன்னு இருக்குது. ஸோ 3 வந்து கிளான்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்குது. அடுத்த மேல்ஸில் வந்து ஜெனிட்டல் பவுச் இருக்கும். ஓகேங்களா? ஜெனிட்டல் பவுச் இல்லைன்னா சாம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னா வந்து ஹைண்ட் எண்ட் ஆஃப் தி அப்டாமன், அதாவது டார்சலி இன் தி 9th and 10th செக்மெண்ட் ஆர் டெர்கா. ரைட்? ஸோ டெர்காவில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. நம்ம டெர்கைட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தான் டெர்கா. ரைட்டா? ஸோ எந்த சைடில் இருக்கும்? டார்சலி இருக்குமா, வென்ட்ரலி இருக்குமா டெர்கைட்ஸு? ஸோ டார்சலி வந்து இருக்கும். இங்கே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, இங்கே பார்த்தோம், மேலே பார்த்தோம். ரைட்டா? டெர்கைட்ஸ். சரியா? டெர்கைட்ஸ்ன்னு இருக்கா? ஓகே. ஸோ டெர்கைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக டார்சலாக பின்பக்கத்தில் இருக்கும். ரைட்டா? வென்ட்ரல் வந்து ஆக்சுவலாக வந்து முன்பக்கத்தில் இருக்கும். இது வந்து பின்பக்கம், இது வந்து ஆக்சுவலாக முன்பக்கம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறது பின்பக்கம். ரைட்டா? முன்பக்கம் வந்து ஆக்சுவலாக இதுக்கு ஜஸ்ட் கீழ் பக்கத்தில் வந்து இருக்கும். ஸோ இந்த டெர்காங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிறதுல தான் வந்து டெர்காங்கிறது. சரியா? அப்போ அங்கே வந்து வராது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மேலில் வந்து இட் வில் பி கன்சிஸ்டிங் ஆஃப் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். மேல்ஸில் வந்து இருக்கிறது என்னென்னா வந்து அனல் ஸ்டைல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனல் ஸ்டைல்ஸ் வில் பி ப்ரெசன்ட் ஒன்லி இன் மேல்ஸ் அண்ட் வில் நாட் பி ப்ரெசன்ட் இன் ஃபீமேல்ஸ். இது ஒரு கேள்வியாக கேட்கலாம். அண்ட் போதி செக்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10th செக்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா வந்து பிஎஸ் ஜாயிண்டட் filamentous structure which is called as anal cerci. 10th செக்மெண்ட்டில் என்ன இருக்குது? அனல் சர்சின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்குது. அந்த அனல் சர்சி வந்து ஆக்சுவலாக எங்கே வரும்? அதாவது கீழே வந்து கடைசியில் வந்து ஆக்சுவலாக இந்த ரீஜன் வருதா? இந்த ரீஜன் தான் வந்து இட் இஸ் கால்ட் as அனல் சர்சிங்கிறது.